சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 29/3/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஏகாதசி திதி காலை 7:46 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை துவாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் மதியம் 2:36 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மகம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. மதியம் 2:36 வரை, அதாவது ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு திருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை என்கின்ற கரணம் காலையில 7:46 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த ஏகாதசியானது காமதா ஏகாதசி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. சர்வ காமதா ஏகாதசி அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பா. அது போக இந்த நாளானது ஒரு கரிநாளாகவும் அமைந்திருக்கிறது. கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் தவிர்ப்பது என்பது நம்முடைய தமிழர்களினுடைய சம்பிரதாயத்திலே இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:10 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:16 சந்திர உதயம் என்பது மதியம் 3:16 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:04 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:34 முதல் காலை 6:10 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:46 முதல் 6:16 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:13 முதல் 1:44 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:15 முதல் மாலை 4:46 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:42 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:01 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய தகவலாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையினாலுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொன்னா வல்லவனுக்கு வல்லவன் அப்படிங்கிற ஒரு கதையை தான் பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ராமு சோமுன்னு சொல்லிட்டு 2 அண்ணன் தம்பி இருந்தாங்களாம். இதுல ராமு கொஞ்சம் சாஃப்ட் நேச்சரா இருக்கு, சோமு கொஞ்சம் சாமர்த்தியமா இருக்கிறன்னு வச்சுக்கோமே. திடீர்னு அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, ஏதோ ஒரு வேலையை பார்த்து சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ராமு என்ன பண்றான், அந்த ஊர் பண்ணையார்ட்ட போய் வேலையை கேட்கிறானாம். ஆனா எல்லாருக்குமே அந்த ஊர் பண்ணையாரை பத்தி தெரியும். இவங்கிட்ட காசு வாங்குறது கஷ்டம்னு தெரிஞ்சு கூட பண்ணையார்ட்ட தானே வேலை கொடுக்க முடியும், அவர் தான் வேலை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் வேலை கேட்கலான்னு சொல்லிட்டு இந்த ராமு போறான். ஒரு ஹார்ட் ஒர்க்கர். இந்த பண்ணையாருக்கும் தெரியும் இந்த ராமு பத்தி, விட்டு நிறைய வேலை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சரிப்பா வா அப்படின்னு சொன்னாராம். ஒரு வார காலம் நீ என்கிட்ட வேலை பாரு, ஒரு வாரம் நல்லா கஷ்டப்பட்டு நான் சொல்ற வேலை எல்லாத்தையும் நீ செஞ்சுட்டீன்னா நான் உங்களுக்கு 3 பொற்காசு தரேன் அப்படின்னு சொன்னாராம். இவனுக்கும் நல்ல ஆசை, பரவாயில்லையே 3 பொற்காசு தரேன்னு சொல்றாரு, இவரப்ப எல்லாரும் திட்டுறாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டானா. நான் அவர் சொன்னாரா, ஏதாவது ஒரு வேலை நான் சொல்ற வேலையை நீ செய்ய முடியாதுன்னு சொல்லிட்ட, எனக்கு தெரியாத இல்ல முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அப்ப நான் 1 பொற்காசு அதுக்காக கழிச்சுப்பேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டாரா. இவனும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறா. ஒரு வாரங்கிறது வரப்போறது, அதாவது கடைசி 7வது நாளுங்கிறது நடக்க போறது. இவனுக்கு சந்தோஷம் ரொம்ப. நிறைய வேலை பார்க்கறான், நல்லா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றான். பண்ணையாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை பார்க்கறான்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் இவன்கிட்ட எவ்வளவு தூரம் கறக்க முடியுமோ அந்த அளவுக்கு இவனை நல்ல இவனுடைய உழைப்பை நல்லா பிழிஞ்சு எடுத்துடுறார். நிறைய வேலைகள் எல்லாம் வாங்கிக்கிறார். அதை எடு, இதை எடு, இதை செய்ய, அதை செய்ய, நெல்லெல்லாம் கொண்டு வந்து ரூம்ல போடு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் வாங்கிக்கிறார். எல்லா வேலையும் அவனே நல்லா செஞ்சு முடிக்கிறான். ஏன்னா காசு கிடைக்க போதேங்கிறதுக்காக. 7வது நாள் வந்துட்டு நீ காலையில எனக்கு ரொம்ப சந்தோஷம் வேற, எந்திரிக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கிறா, இன்னைக்கு சாயங்காலம் எப்படி நமக்கு ஒரு 3 காசை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்றேன். அவர்கிட்ட போய் வேற சொல்றான், ஐயா எனக்கு கூலி ரெடியா எடுத்து வச்சுக்க, நீ சாயங்காலம் நான் வாங்கிக்கிறேன் போது, ஏன் அவசரப்படுற, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா.
முதல்ல இந்த வேலையை நீ செஞ்சு முடி எனக்குன்னு சொல்லிட்டு அங்க காமிச்சாராம். காமிக்கும் போது பார்த்தா அங்க 2 ஜாடி இருந்தான். அங்க பாரு ஒரு பெரிய ஜாடி ஒண்ணு இருக்கு, சின்ன ஜாடி ஒண்ணு இருக்கு. இந்த பெரிய ஜாடிய எடுத்து அந்த சின்ன ஜாடிக்குள்ள நீ வச்சு மூடிடணும் அப்படின்னு சொன்னாராம். இவனுக்கு உடனே ஷாக் ஆயிடுத்தான். அது எப்படிங்க ஐயா பெரிய ஜாடியை தூக்கி சின்ன ஜாடிக்குள்ள கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ ஏமாத்துறாரு அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்கிறான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ பெரிய ஜாடியை தூக்கி சின்ன ஜாடிக்குள்ள வச்சு மூடணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயே சரி என்னால முடியல அப்படின்னு சொல்லிதான். சரி இன்னும் 2 பொற்காசாச்சும் கிடைக்குமேன்னு சொன்ன உடனே சரி அப்புறம் அந்த ஒரு பொற்காசை கழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு காசை கழிச்சிடுறாரு. கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன சொன்னாரா, பாரு அந்த ரூமுக்குள்ள வந்து ஈர நெல் எல்லாம் நிறைய நீ தான் அறுத்து கொண்டு வந்து போட்ட இல்லையா, நெல் எல்லாம் ஈரமா இருக்கு. அந்த நெல்லெல்லாம் அந்த ரூம்ல இருந்து வெளியில எடுத்துட்டு வரக்கூடாது. அந்த வீட்டை விட்டு வெளியில எடுத்துட்டு வராம அப்படியே நீ எனக்கு காய வச்சு கொடுத்துட்டு போ. இன்னைக்குள்ள நீ எனக்கு காய வைக்கணும். காய வச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் உனக்கு நான் உனக்கு கேட்ட கூலியை கொடுத்துறேன்னு சொன்னேன். எனக்கு மறுபடியும் ஷாக் ஆகுது. வெளியில எடுத்துட்டு வரக்கூடாதுங்கிறாரு. வீட்டுக்குள்ளேயே தான் வச்சிருக்கணும். அந்த ரூமுக்குள்ளேயே தான் இருக்கணுங்கிறாரு. எப்படி இந்த நெல்லை நான் காய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இவர் நம்மளை நல்லாவே ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி கடைசியா ஒரு காசாச்சும் மிஞ்சும் இல்லையா, இந்த காசும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டா, வேலை செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனேயே அந்த காசையும் கழிச்சிடுறாரு. இன்னும் ஒரு காசாச்சும் கிடைக்குமேங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அடுத்ததா இன்னொரு வேலையை சொன்னாராம். 3ஆவதா ஒரு வேலையை என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தலை இருக்கு இல்லையா, என் தலை வந்து எவ்வளவு வெயிட் இருக்குன்னு நீ கரெக்டா எடை போட்டு சொல்லிடணும். என் தலையை மட்டும் நீ கரெக்டா எடை போட்டு சொல்லிட்டீங்கன்னா உனக்கு நான் காசு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாராம். அது எப்படி ஒரு தலையை போய் எடை போட்டு சொல்ல முடியும்? தலையை மட்டும் எப்படி தனியா எடுத்தா எடை போட முடியும்? யோசிச்சு பார்த்துட்டு என்னால முடியலன்னு சொல்லிட்டு அப்போ உனக்கு நான் காசை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அவன் திரும்பி வந்துடுறான். அவன் வீட்டுக்கு வந்த உடனேயே சோமு தம்பி கேட்கிறான், ஏன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனேயே இந்த மாதிரி தன்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்றான். அப்படியா சரி நான் போறேன் விடு, நான் வந்து உன் தம்பின்னு அவனுக்கு தெரியாது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போறான். இவன் மறுநாள் போறான். இவன் மறுபடியும் போய் ஐயா எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கன்னு கேட்ட உடனேயே அந்த பண்ணையார் பாக்குறாரு. அவனுடைய தம்பி இவன் அவருக்கு தெரியாது. பார்த்தோன்னே சரி நமக்கு ஒரு இளிச்சவாயம் போனா இன்னொரு இளிச்சவாயம் கிடைச்சிட்டா எவனோ நமக்கு வேலை செய்ய கிடைக்கிறான்னு சொல்லிட்டு இவனையும் நம்ம ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்ன அதே கண்டிஷன்லாம் இவன்கிட்டயும் சொல்றாரு. சரி நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவிடவே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றானா. நிறைய ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி பண்ணையாற்ற நல்ல பேர் வாங்கிக்குன்னு சொல்லி நிறைய வேலையெல்லாம் பாக்குறான். இவருக்கு பண்ணையாருக்கு சந்தோஷத்து மேல சந்தோஷம். பரவாயில்ல. அந்த இளிச்சவாயம் போனா கூட இவன் நல்லா கிடைச்சிருக்கான். அவனோட ரொம்ப நல்லா உழைக்கிறான்னு சொல்லிட்டு, அதே மாரி 7வது நாள் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கார். 7வது நாளும் வந்துருச்சு. இவனும் காலைல எழுந்துச்சு போய் கூலிய கேட்கிறா. இல்லப்பா இன்னைக்கு சாயங்காலம் தானே உனக்கு தரணும்னு சொல்லிட்டு அந்த அண்ணனுக்கு சொன்ன மாரி இவன்ட்டையும் சொல்றாரு. அங்கப்பா 2 ஜாடி இருக்குல்ல, இந்த பெரிய ஜாடி எடுத்து இந்த சின்ன ஜாடிக்குள்ள வச்சு நீ மூடணும்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றான், அங்க இருக்கிற ஒரு கட்டைய எடுத்து இந்த பெரிய ஜாடியை அடிச்சு தூள் தூளா உடைச்சு அதை தூக்கி அதை உள்ள போட்டு மூடிடுறானாம். ஐயோ என்ன உடைச்சிட்டேன்னு கேட்டா, நீங்க ஒண்ணும் உடைக்க கூடாதுன்னு சொல்லலையே, பெருசை தூக்கி சின்னதுக்குள்ள வச்சு மூடுன்னு சொன்னீங்க, அதனால உடைச்சு மூடிட்டேன் அப்படின்னு சொன்னானா. இவன் என்ன வம்புக்காரனா இருப்பான் போல இருக்கே, இவனை இன்னும் வேற மாதிரி நம்ம வேலை வாங்கி வந்துட்டு நமக்கு எப்படியா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நம்ம பணம் கொடுக்காம ஏமாத்தணும்னு சொல்லிட்டு அவனுக்கு சொன்ன மாதிரி நீ அந்த அளவுக்கு சாமர்த்தியசாலியா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள வந்து நெல் எல்லாம் ஈர நெல்லாம் கிடக்குது. அந்த ஈர நெல்லாம் நீ வந்து என்ன பண்ணணும், வீட்டை விட்டு வெளியில எடுத்துட்டு வரக்கூடாது. ஆனா நீ என்ன பண்ணணும், அது எல்லாத்தையும் காய வச்சிடணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணானா கடகடன்னு வீட்டு கூரை மேல ஏறி கடகடகட அந்த கூரையெல்லாம் பிச்சு போட ஆரம்பிச்சிட்டானா. அது ஒரு ஓடு போட்ட வீடு, எல்லா ஓடையும் தூக்கி வெளியில போடுறா, கூரையெல்லாம் பிச்சு பிச்சு போட ஆரம்பிச்சிட்டானா. இது பார்த்தோன்னே ஒரு ஷாக் ஆகுது. நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ற, காய வைக்க தானே சொன்னேன்னா, ஆமாங்க ஐயா அதுதான் நானும் பண்றேன். நீங்க என்ன சொன்னீங்க, வீட்டை விட்டு வெளியில எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு தானே சொன்னீங்க. நீங்க என்ன வேலையை சொல்றீங்க, ஆனா என்ன செய்ய விட மாட்டேங்கிறீங்களே, என்னைய வேலையை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு கூரை எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டானா. எல்லாம் பிச்சு போட்டோடனே வீட்டுக்குள்ள வெயில் வருது. வெயில் வந்த உடனே அதனால அது காஞ்சிரும் தானே. வீட்டுக்குள்ள நேரடியா வீட்டு கூரை எல்லாம் பிச்சு போட்டா டைரக்டா வெறும் குட்டி சோறு மட்டும் தான் நிக்குது, இந்த சோறு மட்டும் நிக்குது. வீட்டுக்குள்ள டைரக்டா வெயில் வருது, நெல் எல்லாம் காய ஆரம்பிச்சிருது. ஓ இவன் அந்த அளவுக்கு புத்திசாலியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு கேட்டாராம். சரி 3வது அடுத்த ஒரு கண்டிஷன் சொல்றாரு. அவன்கிட்ட சொன்ன மாதிரி அவங்க அண்ணன்ட்ட சொன்ன மாதிரியே என் தலையினுடைய எடை எவ்வளவு நீ கரெக்டா சொல்லிடு பாப்பா, உனக்கு நான் உன் கூலியை கொடுத்துடுறேன், டபுளாவே தரேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இவர் என்ன பண்ணானா, ஒரு பூசணிக்காய் அங்க தோட்டத்துக்கு போனாதான், தோட்டத்துல ஒரு பூசணிக்காய் இருந்துதான். அந்த பூசணிக்காயை வெட்டி கொண்டு வந்து வச்சு இந்த பூசணிக்காய எடை என்னவோ அதே தான் உங்க தலையினுடைய எடையும். இதோ நான் அந்த தராசுல வச்சுட்டேன், பூசணிக்காய ஒண்ணு தராசுல வச்சுட்டேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா உங்க தலையை வெட்டி இந்த பக்கம் தராசுல வைங்க, எடை சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டானாம். உங்க தலையினுடைய எடை கரெக்டா இந்த பூசணிக்காயோட எடை தான் சொல்லிட்டு அவன் சாதிக்கிறான். இப்ப அவர் என்ன பண்ணுவார், வேற வழி இல்லாம தன்னுடைய தோல்வியை ஒப்புத்துண்டு அவன்கிட்ட சொன்ன மாதிரி டபுள் மடங்காவே அவனுக்கு 6 பொற்காசா கொடுத்தாராம். அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னானா, நீங்க ஏமாத்தினீங்கல்ல, அவர் வந்து என் அண்ணன் தான் சொன்ன உடனே அதையும் சேர்த்து அந்த 3 பொற்காசையும் சேர்த்து அவனுக்கு கொடுத்து வழி அனுப்பினாராம்.
ஆக வல்லவனுக்கு வல்லவன் என்பது இந்த உலகத்திலே உண்டு. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாம் மனம் கலங்காமல் என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த பிரச்சனையை எப்படி புத்திசாலித்தனமாக அணுக வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த கதையின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.